ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா bcrypt அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வச்சு நம்ம பாஸ்வேர்டு வந்து என்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம், ரைட்? அதுக்கப்புறம் என்கிரிப்ட் பண்றது எதுக்காக அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். எதுக்காக என்கிரிப்ஷன் பண்றோம்? யாரும் நம்ம பாஸ்வேர்டை வந்து பார்க்க கூடாதுன்றதுனால அது வந்து ஹேஷ் பண்ணிக்கிறோம். ஈவன் டெவலப்பர் கூட அந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? நம்ம டெவலப்பரா இருந்தாலுமே அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்க கூடாது, ஓகேவா? சரி, இப்ப என்னால அந்த பாஸ்வேர்டு எடுக்கவே முடியாதான்னு கேட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நமக்கும் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்டோட பாஸ்வேர்டு நமக்கு தெரியும், ஓகேங்களா? அந்த பாஸ்வேர்டை வேணா இந்த இடத்துல மாத்தி போட்டு இது செக் பண்ணிக்கலாம். யூசர்ஸ் தான் என்னது ஆட் பண்ண என்ன பாஸ்வேர்டு காணும், இந்த டேட்டா பேஸ்ல தான் இருக்கு. செட்டிங்ஸ், ஓகே, செட்டிங்ஸ்ல அது இருக்கும். இந்த பாஸ்வேர்டை தூக்கிட்டு என் பாஸ்வேர்டை எடுத்து வச்சுப்பேன், ஓகேங்களா? ஒன்ஸ் என் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் இந்த பாஸ்வேர்டையே நான் போட்டு வச்சிருப்பேன், ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் தான் நான் உங்களை சும்மா செக் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் பழைய வீடியோ பாருங்க, ஓகேங்களா? சரி, இப்ப நேத்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் ஸ்டாட்டிக்கா செக் பண்றது. 1 2 3 லாகின் அப்படின்னும் போது நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கொடுப்பேன் 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு, ஓகேவா? இந்த பாஸ்வேர்டு எப்படி எடுக்கும் அப்படின்னா இந்த லாகினோட மெக்கானிசம் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இமெயில் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணும். இமெயில் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ், இருந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ்லாம் கிடையாது, இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் பண்ணும், இல்ல அப்படின்னா இன்வேலிட் இமெயில் அப்படின்ற மாதிரி வரும், ஓகேங்களா? அதாவது இப்ப email equal to request.body email. இந்த இடத்துல பாஸ்வேர்ட், ஓகேங்களா? இது ரெண்டும் இது வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா லாகினோட என்ன சொல்றது அல்காரிதம் வச்சுக்கோங்க. சோ இந்த இமெயில் எந்த செட்டிங்ஸ்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இந்த செட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணணும், ஓகேங்களா? இருந்தா மட்டும்தான் அதனால டேட்டா எடுத்துட்டு வர முடியும். சோ இந்த இமெயில் இருக்கா அப்படின்றது, இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த Node.jsல இந்த மங்கூஸ் டாக்குமெண்டேஷன் நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னோட find one அப்படின்னு ஒண்ணு இருக்கும். மங்கூஸோட டாக்குமெண்டேஷன்லயே போனீங்கன்னா நிறைய இது இருக்கும், ஓகேங்களா? இப்போதைக்கு சிம்பிளா சொன்னா find one அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஒரே ஒரு அந்த இமெயிலை வச்சு இருக்கிற ஒரே ஒரு ஐட்டத்தை எடு. ஏன்னா இப்ப நம்ம கொடுக்க போறது ஒன்னே ஒண்ணுதான். சோ இது find year greater than இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகேங்களா, where the select star from where kitten where color white ன்னு இருக்கிறது மட்டும் கருப்பு கலர் வெள்ளை கலர் பூனை மட்டும் எடு அப்படின்றதான் இது, ஓகேங்களா? சோ இதுலதான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த விஷயத்தை தான் இங்க தூக்கி போடணும். இதை எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிட்டு இமெயில் நான் கொடுக்கிற இமெயிலா இருந்தா
ஃபைண்ட்னா அரேவா கொடுக்கும். ஃபைண்ட் 1 அப்படின்றது ஒரே ஒரு டேட்டாவா கொடுக்கும். ஓகேவா? ஃபைண்ட்னா மொத்தமா அருண் அப்படி இருக்கிறத மொத்தமா எடுத்து நமக்கு தெரியும் இமெயில் அப்படின்றது ஒன்னே ஒண்ணுதான் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ யூசர் இன்ஃபோ அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதை நான் லாக் போட்டு செக் பண்ணுறேன். யூசர் இன்ஃபோட இந்த இது இருக்கு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, அது இல்லாம நான் சூப்பர் அட்மின் எக்ஸ்ட்ரா ஒரு எஸ்ன்னு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது அந்த டேட்டா பேஸ்லயே இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் ஆட் பண்ணிக்கிறேன். யூசர் இன்ஃபோ நல்லுன்னு வருது. ஓகேங்களா? யூசர் இன்ஃபோ நல்லுன்னு வருது. அப்படின்னா நம்ம கண்டிஷன் எழுதிக்க வேண்டியதுதான். என்ன அப்படின்னா, இப்ப யூசர் இன்ஃபோ இருந்துச்சு and user info not equal to null-ஆ இருக்கணும். ஓகேவா? not equal to null-ஆ இருந்துச்சு அப்படின்னா இப்போதைக்கு இந்த மாதிரி சொல்றேன். இல்ல அப்படின்னா என்ன சொல்றேன் அப்படின்னா invalid email அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது இமெயிலே இல்லைன்னு தான் அதனுடைய அர்த்தம். invalid email-ஓட email does not exist. இப்படி. ஓகே, யூசர் இன்ஃபோ இருக்கணும். இது வந்து நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்றது ஒரு கண்டிஷன் நம்ம ஹேண்டில் பண்றோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா email does not exist in database. போய் database நீங்க போய் பார்த்தாலும் ஆமா இல்ல. ஓகேங்களா? இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா கரெக்டா இருக்கிறது கொடுத்தோம்னா லாகின் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. சோ இது கரெக்டா அப்படின்னு கேட்டா தப்பு. இப்ப இமெயில் இருக்குன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இந்த இமெயில வச்சுக்கிட்டு நான் எந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணணும்னா என்னுடைய வேல்யூ இருக்குன்னு சொல்றது இல்ல, இந்த இடத்துல நான் ப்ராசஸ் பண்ண போறேன். என்ன ப்ராசஸ் பண்ண போறேன் அப்படின்னா find one. அகைன் find oneலயே இந்த இதுலயே எனக்கு தெரியும் யூசர் இன்ஃபோலயே பாஸ்வேர்டும் இருக்கு. நான் அதெல்லாம் கன்சோல் போட்டு உங்களுக்கு காமிச்சேன். யூசர் இன்ஃபோல பாஸ்வேர்டு இருக்கு. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா let hashed password அப்படின்ற ஒரு இதுல இப்படி இந்த இது ஒண்ணு வாங்க. லாஜிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் இமெயில் இருக்கணும். இமெயில் இருந்துச்சுன்னா அந்த பாஸ்வேர்டு இருக்கும். இப்ப அதெல்லாம் பண்றேன். இப்ப ரன் ஆனதுக்கு அப்புறம் இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹேஷ்டு பாஸ்வேர்டு வந்துருச்சு. எஸ், வந்துருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம்ல பாஸ்வேர்டு கம்பேர், எப்படி பார்த்திருந்தோம்னா ஸ்டாட்டிக்கா எடுத்து போட்டுரும். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதை தூக்கி இந்த இடத்துல போட்டுட்டு வெரிஃபை பாஸ்வேர்ட் இதை தூக்கிட்டு ஹேஷ்டு பாஸ்வேர்டு இதுதானே இங்க போட்டுக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 1 2 3 4 5 6 பதிலா anyone ஹேஷ் பண்ண அந்த வேல்யூ வருங்க. ராவா கொடுக்கற ரெக்கார்ட் வரும். அதாவது நம்ம டைனமிக்கா கொடுக்கிறது. ஓகே, அந்த இது வரும். சோ யூசர் இன்ஃபோ இருந்தா அந்த டேட்டாபேஸ்ல இருந்து பாஸ்வேர்டு வரும்போது இப்ப நான் கொடுக்கிற பாஸ்வேர்டு வரும்போது இப்ப வெரிஃபை பாஸ்வேர்டா செக் பண்ண போறோம். இப்ப போய் பாருங்க, ட்ரூன்னு வருது. ஏன் ட்ரூன்னு வந்துச்சு? ஏன்னா 6 வரைக்கும் தான் அது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு வரும். அப்படின்னா இமெயில் இருக்கு, பாஸ்வேர்டு இல்லை. இப்ப நம்ம என்ன எழுதணும்? இஃப் வெரிஃபை பாஸ்வேர்டு இருந்தா லாகின் சக்சஸ்ஃபுல்லி, அப்படி இல்லைன்னா
என்ன சொல்லணும்? புரியுதா புரியலையா? ஆனா புரியுதுண்ணா. சம்டைம்ஸ் வந்து பாஸ்வேர்டு வந்து கரெக்டா கொடுத்துருப்போம், ஆனா இமெயில் தப்பா கொடுத்துருப்போம்ல, அந்த டைம்ல அங்க தனியா வேலிடேஷன் பண்ணிக்கணும் தானேண்ணா? அது எப்படி தனியா வேலிடேஷன்? இல்ல நான் பாஸ்வேர்டு நான் ஏதாவது கொடுத்துட்டேன்னா இமெயில் இல்ல இமெயில் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு மட்டும் கொடுக்கலன்னா பாஸ்வேர்டு தப்புன்னு. டிஃபால்ட்டா 1 2 3 4 5 6 அப்படின்றதும் பாஸ்வேர்டுன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்ப நீயும் பாஸ்வேர்டுனே கொடுத்திருக்க, நானும் பாஸ்வேர்டுனே கொடுத்திருக்கேன். நீ சொல்றபடி என்ன பாக்கணும்னா பாஸ்வேர்டு கரெக்ட், இமெயில் தப்புன்னு இது வரைக்கும் யாருமே சொன்னதே கிடையாது. புரியுது நான் சொல்ற லாஜிக்கு? பாஸ்வேர்டு கரெக்ட் அப்படின்னு சொன்னாலே நீ செக்யூரிட்டி பிரீச் பண்றேன்னு தான். யாரோ ஒருத்தன் வந்து பாஸ்வேர்டுன்னு வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். ஓகே. ஃபர்ஸ்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல இந்த பொருள்லாம் இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? நீ அதெல்லாம் கிடையாது எனக்கு முதல்ல தெரியும் அப்படின்னா அது குருட்டு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இமெயில் கரெக்டா இருக்கும். இமெயில் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உன்னால பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்க முடியும். ஓகே, சோ அதுக்குதான் இங்க கண்டிஷனே. இமெயில் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா ஓகே, இல்லன்னா ஸ்ட்ரெயிட்டாவே அவங்க கிட்ட சொல்லிடுவோம், பாரு நீ யாருன்னு தெரியாது ஓடிடு. அதுக்கப்புறம் அது இருந்ததுக்கு அப்புறம் மேபி எனக்கு இப்ப கரனோட இமெயில் எனக்கு தெரியும். ஓகேவா? karan@0something@gmail.com. இப்ப நான் ஜிமெயில போட்டுறேன். இப்ப நான் பாஸ்வேர்டு தப்பா கொடுக்கப்பா. ஓகே, ஏன்னா எல்லாருக்குமே எல்லாருடைய இமெயில், இப்ப நீ எனக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சுன்னா உன் இமெயில நான் எடுக்க முடியும். ஓகேவா? சோ அதை வச்சுட்டு நம்ம உள்ளார போக முடியுமானா ஃபர்ஸ்ட் இமெயில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். எஸ் இருக்கும், ஆனா பாஸ்வேர்டு தப்பா இருக்கும். ஏன்னா எனக்கு கரனோட ஜிமெயில் மட்டும்தான் தெரியும், பாஸ்வேர்டு என்னன்னே தெரியும். ஓகேங்களா? அதை எப்படி எழுதுவாங்கன்னா லாஜிக்கா நீங்க இமெயில் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க, கொடுக்கறதுல இமெயில வச்சு அந்த யூசர் இன்ஃபோ இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுவோம். இருந்துச்சு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்ல அப்படின்னா அவனுக்கு உடனே சொல்லிடும் இமெயில் இல்ல அப்படின்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா யூசர் இன்ஃபோல போயிட்டு ஆஷட் பாஸ்வேர்டு, அதாவது டிபில இதுக்கு முன்னாடியே அவனுக்கு பாஸ்வேர்டு விழுந்திருக்கும். ஓகேங்களா? அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இப்ப கொடுக்குற பாஸ்வேர்டு கூட நம்ம என்ன மெக்கானிசம் யூஸ் பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரியும். டிகிரிப்ட் தான் யூஸ் பண்றோம். சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இதை எழுத வைக்கிறோம். ஆனா நான் ஏன் கேட்டேன்னா ஒரு சில வெப்சைட் எல்லாம் போனால் வெரி சைன் இன் கூகுள் கேட்கும். நம்ம ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டா பாஸ்வேர்ட்ல அது கேட்காது, அப்படியே லாகின் ஆகி போயிடும். நான் நியூ யூசரா தான் இருப்பேன். ஆனா வந்து சைன் அப்ல ஜஸ்ட் என்னோட பாஸ்வேர்ட் எல்லாம் கேட்காது, அந்த கூகுள் அக்கௌண்ட் கொடு. திருப்பி நான் இன்னொரு வரப்பயும் என்னோட கூகுள் கொடுத்தா போதும். அப்ப அந்த இடத்துல பாஸ்வேர்டே இருக்காது. அப்ப அந்த இடத்துல அது எதை பாஸ்வேர்டா எடுத்துக்கணும்? உனக்கு தெரிஞ்சது பாஸ்வேர்டு இருக்காதுன்னு. ஆனா லாகின் வித் சோசியல் மீடியான்னு ஒண்ணு இருக்குன்னா அது பின்னாடி நிறைய விஷயம் நடக்குதுன்னு அர்த்தம். அதாவது நீ நினைப்ப ஆனா நான் என்னுடைய ஜிமெயில் மட்டும் தானே கொடுக்குறேன், பாஸ்வேர்டே கொடுக்கல. ஆனா அந்த ஜிமெயில வச்சு உங்ககிட்ட என்னென்ன அக்சஸ்லாம் எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்துருவோம். என்னென்ன சொல்றீங்க அப்படின்னா லைக் இப்ப Facebook மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், கரெக்டா? டெவலப்பர் ஃபேஸ்புக்னு ஒண்ணு இருக்கு, யாருக்கு தெரியுமா? ஐயோ இது என்னது அப்படின்றீங்களா? இந்த பக்கமே நான் போனதே இல்லையே. நீங்க ஒவ்வொரு அப்ளிகேஷன் நீங்க செக் பண்ணும் போது ஓகேவா, இப்ப அவன் சொன்ன மாதிரிதான் ஃபேஸ்புக் லாகின். ஓகே, நமக்கு என்ன தெரியும்னா கண்டினியூ வித் ஃபேஸ்புக் அது மட்டும் தான் இருக்கும். கிளிக் பண்ணா ஆனா எதுவுமே கேட்கவே மாட்டேதுண்ணா, அப்படியே போயிடுதுண்ணா. அப்படின்னா கிடையவே கிடையாது. நீ இந்த விஷயத்த கொடுத்துட்டுனா உன்னுடைய போட்டோஸ், ஜெண்டர், உன்னுடைய லைக் லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். அதே மாதிரிதான் ஜிமெயிலும். லாகின் வித் ஜிமெயில் கொடுக்கறதுன்றது ஈஸி டாஸ்க். ஆனா அது பின்னாடி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கூகுள் கன்சோல்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இதுக்குமே ஒண்ணு இருக்கு. ஓகேவா? கிளவுட் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போய் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிப்பாங்க. கன்சோல் வரும். நானே நிறைய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு கீ கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த கீ எடுத்துட்டு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ல இன்டகிரேட் பண்ணிடுவேன். அவன் லாகின் வித் ஃபேஸ்புக்னு கொடுத்தா அவனுடைய பேசிக் டீடைலை எடு, பர்சனல் இன்ஃபோவை எடு, லாஸ்டா லைக் பண்ண போட்டோவை எடு, எல்லாத்தையுமே எடுக்க முடியும். புரியுதா? ட்ரூ கலர் ஆப் இருக்குல்ல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா பேசப்பட்டுச்சு அந்த ட்ரூ கலர்.
தெரியாது. சரி, தெரிஞ்சுக்கோ. அதுக்கு நீங்க போகும்போது உங்களுடைய கான்டாக்டோட ஹிஸ்டரி எல்லாம் நாங்க எடுத்துப்போம் அப்படின்னு. நமக்கு என்னது, சாஃப்ட்வேர்னு வந்தாலே கீழே கடைசியா போயிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு அக்செப்ட் எது வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துருவோம். இப்ப ட்ரூ காலர்ல போயிட்டு உன் நம்பர் போட்டா கரெக்டா கரண்ட் ஐஎஃப்இடி அப்படின்னு வரும். அது எப்படி கரண்ட் ஐஎஃப்இடின்னு வரும்? எத்தனை பேர் அதை ஸ்டோர் மேக்சிமம் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுதான் அங்க டிஸ்பிளே பண்ணும். அவனுக்கு தெரியுமா கரண் வந்து ஐஎஃப்இடில படிக்கிறான் அப்படின்ட்டு? நம்ம கொடுக்கற விஷயத்த நம்ம இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு பதிலா சோசியல் மீடியா மூலியமா நீங்க அக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதை விட அதிகமான இன்ஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? எந்த ஒரு வெப்சைட்டும், ஈவன் நானும் நிறைய அந்த மாதிரிதான் கொடுப்பேன். லாகின் வித் சோசியல் மீடியா தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அதுக்கான பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அதுக்குன்னு தனியா நம்ம வந்து கோடிங் எழுதி வச்சிருப்பாங்க. developers.facebook இதே மாதிரி நீங்க எந்த சோசியல் மீடியாவா இருந்தாலும் இருக்கும். Facebook இருக்கும், ட்விட்டர் இருக்கும், லிங்க்டின் இருக்கும், ஓகேங்களா, ஜிமெயில்ல இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். அதை எழுதி ஒரு சீக்ரெட் கீ அண்ட் ஆத் கீ ஒண்ணு கொடுப்பாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு. ஓகேங்களா? அதை வச்சுட்டு அந்த அப்ளிகேஷன் உங்களுடைய அப்ளிகேஷனை இன்டகிரேட் பண்ணிடுவீங்க. சோ அது மூலியமா அவனுடைய இமெயில் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஜிமெயில் என்ன பண்ணும்னா அவனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துரும்னா வாங்கிப்போம். நம்ம வாங்கிப்போம் டெவலப்பரா, நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிப்போம். புரியுதா? கொஞ்சம் புரியும், கொஞ்சம் புரியாம இருக்கும். சரி, ஓகே. சரி, இந்த ப்ராசஸ் வந்து லாஸ்ட் டைம் பண்ணதுக்கும் இந்த டைம் பண்ணதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? ஜஸ்ட் லாஸ்ட் டைம் ஸ்டாட்டிக்கா இருந்த ஒரு விஷயத்த இப்ப டைனமிக்கா பண்ணிட்டோம். ஓகேங்களா? இத ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் JWT அப்படின்னு ஒண்ணு இருக்கு. JSON வெப் டோக்கன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இதுவுமே பீக்ரிப்ட் மாதிரி தான் இருக்கும். இதுதான் இது என்ன அப்படின்றத சொல்றேன். நம்ம ஒரு சில டைம் அப்ளிகேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே லாக் அவுட் ஆயிட்டு போயிடும். உங்களுடைய செஷன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பாத்துருக்கீங்களா? எப்படி ரெடி பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜஸ் யூஸ் பண்ணிதான். இததான் நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், லோக்கல் ஸ்டோரேஜுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டோக்கன் தான் ஓகே JWT sign. ஓகே, இது எப்ப நடக்கும் அப்படின்னா லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வெரிஃபை பாஸ்வேர்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய விஷயத்த செக்யூர் பண்ணி வைப்பீங்க. ஓகேவா? எல்லாத்துக்குமே இமெயில் பாஸ்வேர்டு எல்லாம் ஈஸியா எடுத்துடுவாங்க. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி கரண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சீக்ரெட் கீ இது டெவலப்பர் வந்து வச்சிருக்கிற ஒரு விஷயம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா APJ Dream version 2 அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சீக்ரெட் கீ. இந்த சீக்ரெட் கீ ஈஸியா உடைக்க முடியும். ஓகேங்களா? இதுவே இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா பண்ணலாம். என்னன்னா அந்த ரேண்டம் ஸ்ட்ரிங் எல்லாம் போட்டு இதை பயங்கர ஸ்ட்ராங் பண்ணலாம். டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்க கொடுக்குற இமெயில் பாஸ்வேர்டை என்கிரிப்ட் பண்ணி இங்க வச்சுட்டோம். ஒவ்வொரு இதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முடிக்கிறேன். இந்த மாதிரி சைன் இன் பண்ணும்போது உங்களுடைய வேலிட் விஷயமா இருந்தா இங்க வெரிஃபை பாஸ்வேர்டு ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நீங்க டோக்கன் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டோக்கன் வந்து 1 ஹவர்ல எக்ஸ்பைரி ஆகணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கு.
ஓகேங்களா? உங்களுடைய டேட்டா நீங்க எதெல்லாம் நீங்க டோக்கனா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த மாதிரி போட்டுட்டு டோக்கன் இம்போர்ட் பண்ண முடியாது, அதை இம்போர்ட் பண்ணி JWT அப்படின்றத பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோன்னு இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டோக்கன் தான் கிரியேட் ஆகும். இதுதான் JSON வெப் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இந்த டோக்கனை கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் வெரிஃபை பாஸ்வேர்டு ஆனதுக்கு அப்புறம் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை இது பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? அடிஷ்னலா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏபிஜே ட்ரீம் டெக் அப்படின்றது டெவலப்பரே வச்சிருக்கிற ஒரு சீக்ரெட் கீ. என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நான் உங்களுக்கு இதுதான் என்னுடைய சீக்ரெட் கீன்னு சொல்லிட்டேன். நீங்க ரெடி பண்ற ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது யாராலையும் அதை ஈஸியா பிரேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ ஹேக்கரால இமெயில் பாஸ்வேர்டு எடுக்க முடியும். பட் ஆனா இந்த மாதிரியான ஒரு ரேண்டம் இது இத்தனை கேரக்டர் தான் கிடையாது, அதுவே கிடக்கும். ஒரு 150 கேரக்டர் கூட நீ வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி வச்சு உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுடைய டோக்கனை ரொம்ப செக்யூர்டா வச்சுக்கலாம். இதை வச்சு என்னென்ன பண்றது அப்படின்னா, இப்ப லாகின் பண்ணும் போதே இந்த டோக்கனை நம்ம கொடுத்துடுவோம். ஒரு நிமிஷம். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா, இதுக்கு மேல ஒவ்வொரு ஏபிஐ ஹிட் அடிக்கும் போது இந்த டோக்கனை நம்ம கொடுப்போம். வேலிட் யூசர், இந்த லிஸ்ட் யூசர்னு இருக்கா, இதுக்கு முன்னாடி அந்த டோக்கன் இருந்தா மட்டும்தான் அவ வேலிட் யூசர். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், என்னுடைய ஏபிஐ யாராச்சும் ஹிட் அடிச்சா வருமா வராதான்னு கேட்டா எஸ் வரும் அப்படின்னு. அப்படின்னா யார் வேணாலும் அதை அக்சஸ் பண்ணலாம். அப்படின்னா அது தப்பு. ஓகேவா? ஆத்தென்டிகேட்டட் யூசர் மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ணணும். அதுதான் கரெக்ட். ஓகேவா? இப்ப அதுக்கான வழிதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, டோக்கனை கிரியேட் பண்றது. JWT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜை வச்சுக்கிட்டு JSON வெப் டோக்கன் அதை வச்சு என்னுடைய இமெயில் பாஸ்வேர்டு பிளஸ் அடிஷனலா சீக்ரெட் கீயை வச்சு நான் ஒரு டோக்கனை கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் பண்ணுங்க. நாளைக்கு இதே விஷயத்தை எப்படி கம்பேர் பண்றது அப்படின்றதுலாம்